ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க இங்கிலாந்து அணி எதிரான T20 தொடரையும் வெல்லும். அதுவும் ஒயிட் வாஷ் செய்வாங்க. 5-0ன்னு சொல்லிட்டு கட்டாயம் இந்திய அணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா நட்சத்திர வீரர்னு சொல்லலாங்க, ஏபி டிவிலியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல குரல்கள் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போ T20 தொடர் நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. முதல் T20 போட்டி இந்தியா தான் வின் பண்ணாங்க. செகண்ட் T20 போட்டியும் இந்தியா தான் வின் பண்ணாங்க. ரெண்டாவது T20 வெற்றிக்கு அப்புறம் நம்ம ஏபி டிவிலியர்ஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி T20 ஒரு ஆபத்தான அணியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம் இந்த அணி ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமான அணியாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஜெயிக்கணும்னா கஷ்டமாக, அது கண்டிப்பாக முடியாது, கஷ்டம் தான். ஆனால் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்க முயற்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் இந்திய அணி 5-0 இங்கிலாண்டை ஜெயிச்சா கூட பார்க்கறதுக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான டீம் இந்தியா கிட்ட இருக்குது. நல்ல ஒரு டீம் பிளேயர் இருக்காங்க, யங்ஸ்டர்லாம் செம்மையாக இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், முக்கிய காரணம், நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் வரதுக்கு ஐபிஎல் தான். ஐபிஎல் மூலிமா தான் இந்தியாவுக்கு நல்ல பிளேயர்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஒத்துக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஎல் மூலிமா தான் வந்திருக்குன்னு ஏபி டிவிலியர்ஸ் சொன்னார் பாருங்கள், அது 100% உண்மை. ஏன்னா நம்மளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர் எல்லாமே ஐபிஎல் மூலிமா தான் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்க. அதனால் நமக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஃபியூச்சர் நோக்கி போகுது. T20 மட்டும் சொல்கிறேங்க, நான் டெஸ்ட்டு ஓடியெல்லாம் கம்பேர் பண்ணல, ஒன்லி T20. ஏன்னா T20 வந்து சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அதுதாங்க பெரிய விஷயம். அன்றைக்கி நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்தா கூட ரவி பிஷ்னாய் பார்த்தீங்கன்னா குரூஷியலான ஒரு 2 4 அடிச்சாருங்க வெற்றிக்கு. அதுதான் முக்கிய காரணம் கூட சொல்லலாம். திலக் வர்மா அடித்தார், எல்லாம் ஓகே தான். அந்த 8th டவுனு கடைசி ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து 2 4 அடிச்சார் பாருங்க ரவி பிஷ்னாய். அதிலே தெரியுது இந்திய அணியோட பவுலிங் பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கிலாந்து அணி என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களும் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஜோஸ் பட்லர் ஒரு மனுஷனாக ஒரு ஆளாக கஷ்டப்பட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு மேட்ச் 50+, செகண்ட் மேட்ச் ஒரு 45 அடிச்சார். கூட யாரா சேர்ந்து அடிச்சாதாங்க ஒரு 200 220 போனால் தான் கொஞ்சம் டஃப் இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 150 160 அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் அந்த ஸ்கோர்லாம் பத்தாது. பார்க்கலாம் இந்திய அணியோட பந்து வீச்சு எப்படி சமாளிக்கிறாங்க, இங்கிலாந்து அணி கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நாளைக்கு தொடங்க போது தேர்ட் T20. அந்த தேர்ட் T20 கண்டி இந்தியா வின் பண்ணாங்க. சீரீஸு நம்ம கையில் தான், சீரீஸு வின் பண்ணிவிடுவோம். எப்படி சொல்லுது, சூரியகுமார் கடந்த ஒரு 5 சீரீஸாக யாருக்கிட்ட அவர் கேப்டன்ஷிப் ஒரு 5 சீரீஸாக பண்ணிகிட்ருக்கார் T20, யாருக்கிட்டையும் தோக்கலை. அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் இருக்கிற உண்மை. பார்க்கலாம் பொறுத்து இருந்து இங்கிலாந்து அணி எதனா கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து அணி இன்னும் சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.